வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனாவை வெற்றி கொண்டு சந்தை பொருளாதாரத்தை உற்பத்தி பொருளாதாரத்திற்கு இட்டு செல்லும் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க நிதியமைச்சர் தயார். மழை தணிந்த போதிலும் தாழ்ந்த பகுதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. கடுகண்ணாவையிலும் அபாயம். தவறான வழியை காட்டிய ஹரினுக்கு போலீஸ் அமைச்சர் சரியான பாதையை சுட்டிக்காட்டினார். நல்லாட்சியின் போது புலனாய்வு பிரிவு வீழ்ச்சியடைந்ததை ஏற்றுக்கொள்கின்றார் நல்லாட்சியின் பிரதமர். பிரான்ஸ் கொரோனாவின் 5வது அலையில். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ச சமர்ப்பிக்கும் கன்னி வரவு செலவு திட்டமான இது சுதந்திர இலங்கையின் 76வது வரவு செலவு திட்டமாகும். இதே நேரம் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னர் சமர்ப்பிக்கப்படும் 2வது வரவு செலவு திட்டமும் இதுவாகும். சுதந்திர இலங்கையின் முதலாவது நிதி அமைச்சராக JR ஜெயவர்தன 1951ஆம் ஆண்டு தனது முதலாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார். அன்று தொடக்கம் இன்று வரை பல நிதி அமைச்சர்கள் வரவு செலவு திட்ட உரை நிகழ்த்தியுள்ளனர். திரு பெசில் ராஜபக்ச நிதி அமைச்சராக 2022ஆம் நிதி ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது வாசிப்பை நாளை பிற்பகல் 2 மணிக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பித்தார். இதன் அடிப்படையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவர் நிதி அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் முதலாவது அரசாங்கமும் இதுவாகும். முன்னாள் நிதி அமைச்சர் ரோனி டிமெல் இலங்கையின் 11வது வரவு செலவு திட்டங்களை சமர்ப்பித்துள்ளார். இம்முறை வரவு செலவு திட்ட விவாதம் செய்கை மொழியிலும் இடம்பெறவுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான செவிகளுக்கான செலவீனம் 2505 பில்லியன் 346 மில்லியன் 558 ரூபாவாகும். அரசாங்க செலவீனங்களுடன் மீண்டெழும் செலவீனங்கள் மற்றும் மூலதன செலவீனங்களுக்கான அங்கீகாரமும் பெற்றுக் கொள்ளப்படும். அரசியல் அமைப்பின்படி அரச நிதி தொடர்பான முழு கட்டுப்பாடும் பாராளுமன்றத்திற்கே உண்டு. நாளை மறுநாள் தொடக்கம் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு வரவு செலவு திட்டம் தொடர்பான 2வது வாசிப்பு தொடர்பான விவாதம் இடம்பெறும். எதிர்வரும் 22ஆம் தேதி பிற்பகல் 5 மணிக்கு 2வது வாசிப்பு தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெறும். எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் குழு நிலை விவாதம் ஆரம்பமாகும். சனிக்கிழமை உள்ளிட்ட டிசம்பர் 10ஆம் தேதி 16 நாட்களுக்கு விவாதம் இடம்பெறவுள்ளது. டிசம்பர் 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும். வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் காலப்பகுதியில் பொதுமக்கள் கேலரி திறக்கப்பட மாட்டாது. இதே நேரம் நாட்டை அபிவிருத்தியின் பாலிட்டு செல்லும் நோக்கில் பல யோசனைகள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு செலாவணி நெருக்கடியை குறைப்பதற்கான நடவடிக்கைகளும் கோவிட் நிலைமைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்து பொருளாதாரத்தை முன்னெடுக்கும் யோசனைகளும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய காலநிலை சற்று சீரடைந்த போதிலும் பல பகுதிகளின் தாழ்நிலங்கள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. மண் சரிவு அச்சுறுத்தல் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கடுகண்ணாவ பகுதியில் மூடப்பட்டுள்ள பிரதேசம் இன்று திறக்கப்படவிருந்த போதிலும் நாளை வரை அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அச்சுறுத்தல் காரணமாக அதனூடாக பயணிப்போர்களின் பாதுகாப்பை கருதி வீதி மூடப்பட்டது. அப்பகுதியின் தற்போதைய நிலைமை தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகள் வருகை தந்து ஆராய்ந்துள்ளனர். ராஜாங்க அமைச்சர் கணக்கு ஹேரத்தும் அப்பகுதிக்கு விஜயம் செய்துள்ளார். ட்ரோன் கருவிகளை பயன்படுத்தி பெற்றுக்கொண்ட காட்சிகள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் மூடப்பட்டுள்ள பகுதியை மீள திறப்பதற்கு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. கந்தளாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்த நிலையில் குளத்தின் 10 வான்கதவுகளில் 4 கதவுகள் ஒவ்வொன்றும் அரை அடி உயரத்தில் திறந்து விடப்பட்டுள்ளதாக கந்தளாய் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர் தெரிவித்தார். கந்தளாய் குளத்தில் தற்போது 88,221 ஏக்கர் அடி நீர் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் 1,39,209 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை நீர் வடிந்தோடாமை, ஆறுகள் பெருக்கெடுத்தமை, சகல குளங்களும் வான்மட்டத்தை அடைந்தமை போன்றவற்றினால் இந்நிலை உருவாகியது. வடக்கில் 15,000 குடும்பங்களைச் சேர்ந்த 51,845 பேர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, வவுனியா போன்ற மாவட்டங்களில் உள்ள மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ராணுவத்தினர் இம்மக்களுக்கு தேவையான வசதிகளை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் வசந்தபுரம் பகுதியில் தேங்கியிருந்த வெள்ள நீரை கடலுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. சீரற்ற காலநிலையால் யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தேங்கியிருக்கும் வெள்ள நீரை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் TM சூரியராஜா, நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் மற்றும் இராணுவத்தினரும் இதில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்தும் நிவாரண உதவிகள் வழங்கப்படுகின்றன. 75 குடும்பங்களுக்கான உணவுப் பொதிகளை கையளிக்க யாழ் மாவட்ட இளைஞர் சேவை மன்றம் நடவடிக்கை எடுத்தது. கம்பளை நுவரெலியா வீதியின் அட்டபாகே பகுதியில் மண் சரிவு காரணமாக பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. வர்த்தக நிலையம் ஒன்று அட்டபாகே ஆற்றில் வீழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரும் அவரது புதல்வரும் வர்த்தக நிலையத்தை மூடிவிட்டு வெளியேறியதன் பின்னர் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி வெள்ளத்தில் மூழ்கும் அக்குரணை நகரை குறுகிய கால நீண்ட கால வேலை திட்டத்தின் மூலம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண ஆளுநர் லலித்யூ கமகேயின் விசேட பணிப்புரைக்கமைய இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அக்குரணை நகரில் வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் குருகல பாலத்தை 3 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பதற்கான மதிப்பீட்டு வேலை திட்டம் அக்குரணை பிரதேச சபையின் தவிசாளர் இஸ்திகார் இமாமுதீன் தலைமையில் இடம்பெற்றது. பொது இடங்களில் பிரவேசிக்கும் போது கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றிருப்பதை கட்டாயப்படுத்தும் சட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றாளர்கள் இவ்வாறு தொடர்ந்தும் அதிகரித்தால் பயங்கர நிலை ஏற்படலாம் என சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர். நேற்றைய தினம் 16 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளதுடன் 693 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இலங்கையில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,47,346 அதிகரித்துள்ளது. இதில் 5,22,517 பேர் குணமடைந்துள்ளனர். 10,921 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 13,908 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை ஒரு சாதாரண விடயமாக கருத முடியாதென சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. ஒரு காலம் 500 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். தற்போது அது 600 தாண்டியுள்ளது. இது குறித்து நாம் கடுமையாக சிந்திக்க வேண்டியுள்ளோம். நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு கடந்த பல வாரங்களுக்கு முன்னர் எமது செயல்பாடுகளின் பிரதிபலனாகவே இது அமைந்துள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு நாம் இன்றைய பணியில் இறங்க வேண்டும். என்றளவு வார இறுதி நாட்களில் வீடுகளில் இருங்கள். அத்தியாவசிய காரணமின்றி வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம். ஒரு சிறிய விடயம் பாரிய கொத்தணியை உருவாக்கலாம். என்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். வீடுகளுக்கு வெளியிலிருந்து எவரும் வருவதாக இருந்தால் அவர்களும் கட்டாயம் முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்தாலும் சுகாதார நடைமுறைகளை தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். கொரோனாவுக்கு எதிரான முதலாவது தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,58,37,790 ஆகும். 2 டோஸ்களையும் பெற்றுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 1,36,04,891 ஆகும் என சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். 89,097 பேர் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். பொது இடங்களில் பிரவேசிக்கும் போது கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றிருப்பதை கட்டாயமாக்கும் வேலை திட்டம் விரைவில் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபரிடம் விடுத்த கோரிக்கைக்கு நேற்று பதில் கிடைத்தது. பொது இடங்களில் வேக்சின் அட்டைகளை கட்டாயமாக்கும் சட்டம் கொண்டுவர முடியும். 2 வேக்சின்களையும் பெறாதவர்களுக்கு பொது இடங்களில் பிரவேசிப்பதற்கு வரையறைகள் விதிக்கப்படும். தனது உயிருக்கு தனக்கு பொறுப்பிருப்பதை போன்று மற்றவரின் உயிருக்கு எதிராக செயற்பட இன்னொருவரால் முடியாது. அந்த அடிப்படையில் நாம் செயற்படுகின்றோம். அதற்கான மென்பொருள் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒரு செயலியை உருவாக்கி அதற்கு ஏற்றால் போல் நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் ஒன்று கூடல்களில் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை தொடர்பில் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்லவின் பணிப்புரைக்கமைய இது வெளியிடப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் பல சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. முழு இலங்கையும் கோவிட் தொற்றுக்குட்பட்ட பகுதியாக பிரகடனப்படுத்தியுள்ளோம். மக்கள் ஒன்று கூடுவது நோய் பரவுவதற்கான பிரதான காரணமாகும். அவ்வாறான தேவை இருந்தால் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட வேண்டும். அதனை ஆராய்ந்து சந்தர்ப்பத்தை வழங்க முடியும். திருமண வீடுகள், மரண வீடுகள் அல்லது கருத்தரங்குகள், ஒன்று கூடல்கள் இருந்தால் பிரத்யேகமாக அனுமதி பெற வேண்டும். ஏனைய இதற்கும் நாம் அனுமதி வழங்கவில்லை.
පමණයි. පොදුවේ අපි අනිකුත් සියලුම දේවල් අපි අවසර ලබා දීලා නැහැ. தேசிய பாதுகாப்பு கல்லூரி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. இதனூடாக நீண்ட கால தேவை நிறைவேற்றப்படுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் முதலாவது பாடநெறி நாளை ஆரம்பமாக உள்ளது. முப்படையினர், போலீசார் மற்றும் அரசு துறையில் உயர் பதவி வகிக்கும் நிறைவேற்று அதிகாரிகளுக்கு தேசிய பாதுகாப்பு கல்வி தொடர்பான அறிவை வழங்கும் நோக்கில் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட முதலாவது உயர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் இதுவாகும். தேசிய பாதுகாப்பு, ராஜதந்திரம், அரச கொள்கை துறைகளில் வழிகாட்டல்கள், தலைமைத்துவம் ஆகியன தொடர்பாக பயிற்சிகளை வழங்குவது தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் நோக்கமாகும். கொள்ளுப்பிட்டி பாதுகாப்பு அமைச்சுக்கு சொந்தமான மும்தாஸ் மஹால் கட்டடத்தில் இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரதான கட்டடத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி அதன் கல்வி நடவடிக்கைகளையும் பார்வையிட்டார். உத்தியோகபூர்வ இணையதளமும் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கொழும்பு பல்கலைக்கழகம், கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய பயிற்சி பாதுகாப்பு கல்லூரி, அமெரிக்கா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் நிபுணர்களும் பாடத்திட்ட குழுவில் வளவாளர்களாக செயற்படுகின்றனர். சீன அரசாங்கத்தினால் சகல வசதிகளையும் கொண்ட கேட்போர் கூடத்தையும் பாகிஸ்தான் அரசாங்கம் நூலகம் ஒன்றையும் நிர்மாணித்துக் கொடுத்துள்ளது. நூலகத்துக்கு தேவையான நூல்கள் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினாலும் முப்படையினராலும் வழங்கப்பட்டுள்ளன. நாளை ஆரம்பமாகும் முதலாவது பாடநெறி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை முழு நேரம் நடைபெறும். 27 முப்படையினர், 4 போலீசாரும் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் கட்டளை தளபதி மற்றும் ஊழியர்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தேசிய பாதுகாப்பு கல்லூரியை உருவாக்க வேண்டிய நீண்டகால தேவை இருந்து வந்தது. சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகளுக்கு திட்டமிடல் கல்வி வழிகாட்டல்களை பெற்றுக் கொடுப்பதற்கான வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகளை கண்டறிவதன்றி மாற்று திட்டங்கள் எம்மிடம் இருக்கவில்லை. ஆண்டுதோறும் நட்பு நாடுகள் வழங்கும் பாடநெறிகளூடாக ஒரு சில அதிகாரிகள் பயன்பெற்ற போதிலும் பலர் அந்த வாய்ப்பை இழந்துவிட்டனர். இக்கல்லூரி ஏற்படுத்தப்பட்டதன் பின்னர் கூடுதலான அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் இதுபோன்ற பயிற்சிகளை பெற வாய்ப்பு கிட்டியுள்ளது. உயர்மட்ட பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டல் பாடநெறிகளை தொடரும் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகளுக்கு எதிர்காலத்தில் சிரேஷ்ட கட்டளை தளபதிகள் உட்பட ராணுவ தளபதிகளாக செயற்பட வாய்ப்பு கிட்டும். தேசிய பாதுகாப்பு கல்லூரி ஊடாக இதுபோன்ற அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் கல்வி மற்றும் பதவிகளின் வெற்றிகரமான தகமைக்கு தேவையான வழிகாட்டல்கள் மற்றும் மனோநிலையை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இது ஏனைய நாடுகளின் ராணுவ அதிகாரிகளின் கவர்ச்சியை ஈர்க்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இதனூடாக வழங்கப்படும் உயர்மட்ட கல்வியினால் அதிகாரிகள் பயன்பெறும் அதே நேரம் அவர்களது உதவியாளர்களுக்கு பரவலான சர்வதேச தரத்தில் ஈர்க்கக்கூடிய வகையிலான புத்தெழுச்சியும் பிறக்கும். சில கல்வி பாடநெறிகள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசு சேவை அதிகாரிகளுக்கும் வழங்கப்படவுள்ளது. பட்டப்பின் படிப்பை மேற்கொள்வதற்கு சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டுள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் பாடநெறிகளையும் தொடர்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிட்டும். The courses of study made available at the NDC, which is also accredited to the General Sir John Kothalavala Defence University, the awarding of postgraduate degrees. சஹ்ரான் ஹாசி மற்றும் புலனாய்வு துறையினரும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னின்றுள்ளதாக அவரது மனைவி ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அந்த கூற்று முற்றிலும் உண்மைக்கும் புறம்பானதென அமைச்சர் சரத் வீரசேகர இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஹரின் பெர்னாண்டோ சா மனுஷ நாணயக்கார කියන මේ මන්ත්‍රීවරු දෙදෙනා பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்கார் ஆகியோர் இதற்கு முன்னரும் இந்த சபையில் வேண்டுமென்றே பொய்யான விடயங்களை முன்வைத்துள்ளனர். ஆனால் வெளியில் சென்று அவற்றை கூறும் அளவு அவர்கள் பலமடையவில்லை. அவர்களிடம் அதற்கான சான்றுகள் இல்லை. பாராளுமன்ற சிறப்புரிமைகளை வைத்துக் கொண்டு இதுபோன்ற கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபடுகின்றனர். கொலையாளி சஹ்ரானின் மனைவியான அப்துல் காதர் ஃபாத்திமா ஹாதியா என்பவர் இச்சம்பவம் தொடர்பாக 5 வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார். தாக்குதலின் பின்னர் 2019 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி ஹாதியா அம்பாரி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதில் 22 பக்கங்கள் உள்ளன. அதில் எந்தவொரு இடத்திலும் புலனாய்வு துறையினர் சஹ்ரானை சந்தித்ததாக கூறவில்லை. ஹரின் பெர்னாண்டோ முடியுமாக இருந்தால் இதனை நிரூபிக்கட்டும். புலனாய்வு துறையினர் ஹாசிமை எங்கு சந்தித்தார் என்று கூற முடியுமா? அதன் பின்னர் ஹாதியா 2019 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் 102 பக்கங்கள் உள்ளன. அதிலும் எங்குமே குறிப்பிடப்படவில்லை புலனாய்வு துறை
சஹ்ரானை சந்தித்ததாக ஹரின் பெர்னாண்டோவுக்கு தேவையாக இருந்தால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்து சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள முடியும். அஞ்ச வேண்டாம், நீங்கள் கைது செய்யப்பட மாட்டீர்கள். அலைக்கு பயந்து கரைக்கு வருவோமா என்று கேட்ட நீங்கள் குற்றப்புலனாய்வு துறைக்கு வாக்குமூலம் வழங்க வருகை தருமாறு கூறினார். நவலோக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டீர்கள். இந்த ஆவணத்தை பார்க்க நாளை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தருமாறு கூறினால் இன்றிரவு ஆசிரியர் அல்லது லங்கா வைத்தியசாலைக்கு போய் அனுமதி பெறுவீர்கள். கைது செய்வதற்கல்ல, பொய்யை பொய் என்று நிரூபிக்கவே வர சொல்கின்றோம். அதன் பின்னர் ஜனாதிபதி ஆணைக்குழு ஹாதியாவை விசாரித்தது. அதில் 362 பக்கங்கள் உண்டு. அதில் எந்தவொரு இடத்திலும் புலனாய்வு பிரிவு சஹ்ரானை சந்தித்ததாக கூறவில்லை. ஹரின் பெர்னாண்டோவுக்கு முதுகெலும்பு இருந்தால் பாராளுமன்றத்தில் பேசியதை வெளியில் சென்று பேசட்டும். 362 பக்கங்களையும் வாசியுங்கள். அதில் அது பற்றி குறிப்பிடப்பட்டால் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான அறிக்கையை வேண்டுமென்றே தவறாக புரிய செய்த குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கூறுவதை போன்று 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி மாலு ஹோட்டலில் உயர் போலீஸ் அதிகாரிகள் எவரும் தங்கியிருக்கவில்லை. அவ்வாறு இருந்ததாக நிரூபிக்கக்கூடிய சிட்டைகளை சமர்ப்பிக்க முடியும். அதே போன்று கிரிக்கெட் நிறுவனத்தில் பாதுகாப்புக்கு பொறுப்பான இலங்கை போலீசில் பதவி வகிக்கும் எவரும் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். ක්‍රිකට් ආයතනයේ ආරක්ෂාව භාරව ශ්‍රී ලංකා පොලිසියේ නිලතල දරන කිසිවෙකුත් නැති බවත් මම මේ අවස්ථාවේ සිටිනවා. අන්තිම කාලේ එකම තොරතුරයි இறுதி தருணத்தில் ஒரே ஒரு தகவல் மட்டுமே கிடைத்தது. மாவனெல்லி புத்தர் சிலை தொடர்பாக கபீர் ஹாசிமின் செயலாளர் கூறிய தகவல் மட்டுமே. அவரையும் துப்பாக்கியால் சுட்டார்கள். புலனாய்வு பிரிவின் எவரையும் நாம் நீட்கவில்லை. சரிவடைந்ததை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதனை கண்டறிய வேண்டும். எதிர்காலத்தில் அவ்வாறு நடக்காதிருக்க வேண்டும். අනාගතයක සිදු නොවෙන්නේ එච්චර අපි කරලා තියෙන්නේ. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு தேர்தலுக்கும் தயார் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய பதிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத கட்சி பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள தீர்வு நாளை சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது தொடர்பாக ஆராய்ந்து நாளைய தினத்திற்கு பின்னர் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பிலான இறுதி முடிவு எடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் மொத்த செலவினத்தில் 7.51% கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் என நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ நேற்றைய சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். கல்வித்துறைக்கு வரவு செலவு திட்டம் ஒன்றில் இந்த அளவு தொகை ஒதுக்கப்பட்ட வரலாற்றின் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டில் 1/3 முடிவு செய்யப்பட்ட வகையில் ஒரே முறையில் வழங்க அரசாங்கம் தீர்மானித்தது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் அதிபர் ஆசிரியர் சங்க தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது அரசாங்கம் எடுத்த தீர்மானங்கள் தொடர்பாக தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் இன்று முற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தினர். இது இந்த நாட்டின் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றுக்கொண்டு ஒரு வெற்றியாகும். இவ்வாண்டும் இதற்கு முன்னரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அவர்களும் இந்த சம்பள முரண்பாட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள். அமைச்சரவை உபகுழுவினால் அடையாளம் காணப்பட்டுள்ள ஏனைய பிரச்சினைகளுக்கு குறித்த கால வரையறைக்குள் அவை தீர்க்கப்பட வேண்டும். அதே போல் அமைச்சரவை உபகுழு ஆசிரியர் மற்றும் அதிபர் சேவைகளை நவம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னர் ஒருங்கிணைந்த சேவையாக மாற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளோம். அந்த செயல்பாடும் இடம்பெற வேண்டும். இந்த பணி பகிஷ்கரிப்பிற்குள் சட்டப்படி வேலை செய்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அந்த நடவடிக்கைகள் எதனையும் நாம் நிறுத்தவில்லை. அதனை நிறுத்த நாம் தயாரும் இல்லை. வரவு செலவு திட்டத்தில் இது பற்றி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அது தொடர்பாக எடுக்கும் முடிவுகளை ஞாயிற்றுக்கிழமை நாம் அறிவிப்போம். ஆசிரியர்களுடைய பிரச்சனை தீர்த்து இந்த நாட்டிலே 45 லட்சம் மாணவருடைய கல்வியை நீங்கள்தான் உயிர்கூட்ட வேண்டும், நீங்கள்தான் உயிர் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு முதல் படியாக உங்களை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, கொரோனாவுக்கு மத்தியில் தற்போதைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கம் ஆசிரியர்கள் அதனுடைய பிரச்சனைகளை நன்கு உணர்ந்து நேற்றைய தினம் கௌரவ கல்வி மந்திரி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் இந்த நாட்டுடைய நிதி அமைச்சர் கௌரவ பசில் ராஜபக்ச அவர்களும் ஒன்றிணைந்து இந்த ஆசிரியர்கள் அதிபருடைய போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எடுத்த முயற்சியை இலங்கை ஜனநாயக ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
பாதக பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் அடங்கிய சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரக்கப்பலை நாட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் என அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவிற்கு நீதிமன்றத்தில் உறுதியளிக்க முடியுமா என்பதை ஆராய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சேதன பசளை இறக்குமதியை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி சுற்றாடல் நியாய மையம் உள்ளிட்ட வேறு தரப்பினர் தாக்கல் செய்த இடையீட்டு மனுவை ஆராயும் போதே நீதியரசர்கள் குழு அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணிகளுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்தது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தமது கட்சி அங்கத்துவம் மற்றும் பாராளுமன்ற உறுப்புரிமையை நீக்கும் வகையில் அப்பே ஜனபல கட்சி எடுத்துள்ள தீர்மானத்தை வலுவிழக்க செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் சங்கைக்குரிய அத்துரலிய ரத்தன தேரர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தான் அப்பே ஜனபல கட்சியின் அங்கத்தவர் அல்லவென்றும் கட்சி ஒழுக்க விதிகளை மீறியதாக குற்றஞ்சாட்டி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு அக்கட்சியின் மத்திய குழுவுக்கோ ஒழுக்காற்று குழுவுக்கோ அதிகாரம் இல்லை என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக காத்தான்குடியில் கைது செய்யப்பட்ட 64 பேரும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். கடந்த 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் சஹ்ரான் குழுவோடு தொடர்புடையவர்கள் என்றும் இவர்கள் ஹம்பாந்தோட்டை, நுவரெலியா போன்ற இடங்களில் பயிற்சி பெற்றவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 65 பேர் கைது செய்யப்பட்டனர். சஹ்ரானின் சகோதரி மற்றும் அவரது கணவர் உட்பட 4 மட்டக்களப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். 2 வெவ்வேறு வழக்குகளை கொண்ட 69 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இவர்களுள் 5 வழக்கிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதுடன் 64 பேர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சஹ்ரானின் மனைவி மீதான விசாரணை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் ஏப்ரல் 26ஆம் தேதி சாய்ந்தமருது பிரதேசத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவிருந்த நிலையில் குறித்த விபத்தில் உயிர் தப்பிய சஹ்ரானின் மனைவி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படாமையினால் குறித்த வழக்கை எதிர்வரும் 24ஆம் தேதி விசாரணை செய்ய நீதிபதி MSM சம்சுதீன் வழக்கை ஒத்திவைத்தார். 16 வயது சிறுவன் ஜீப் வண்டியொன்றை செலுத்தி வெலிசர மஹபாகே பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து கவலைக்கிடமான நிலையிலிருந்த 17 வயது மாணவனும் இன்று உயிரிழந்துள்ளார். ரத்னபுரி பகுதியில் வசித்து வந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருந்த மாணவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார். கடந்த 4ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் 51 வயதுடைய நபர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். மேலும் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கவலைக்கிடமான நிலையிலிருந்த 17 வயது மாணவன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் இந்த துரதிர்ஷ்ட சம்பவத்துக்கு முகம் கொடுத்தார். சம்பவத்தை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 16 வயது மாணவனும் அவரது தந்தையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதி வீடொன்றில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்த சாராய விற்பனை நிலையம் முற்றுகையிடப்பட்டது. திருகோணமலை சம்பூர் சேனையூர் பகுதி வீடொன்றில் நடத்தப்பட்டு வந்த சட்டவிரோத சாராய விற்பனை நிலையத்தை முற்றுகையிட்டு பியர் போத்தல்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 66 பியர் போத்தல்கள், 49 பியர் டின்கள், 11 சீல் சாராய போத்தல்களுடன் 36 வயது பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பூர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த வீடு முற்றுகையிடப்பட்டு சோதனையிடப்பட்ட போது இவை கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட பெண் மோதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வி. ராதாகிருஷ்ணன் கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இயங்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு விஜயம் செய்து நேற்று விளக்கமளித்தார். அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். மனித உரிமை ஆணைக்குழு முன்பாக பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்காக
மலையக மக்கள் முன்னணி சார்பாக நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தோம். இப்பொழுது இருக்கின்ற நீதியரசர் மேலும் 2 ஆணைக்குழுவினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இலங்கை நாட்டினுடைய பொதுவாக இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு, அதே போல அரசியல் யாப்பு கொண்டு வரும் பொழுது அதற்கு எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களும், மலையக மக்களுடைய இன்றைய பிரச்சனைகள் சமூக பிரச்சனையாக இருக்கின்ற பிரச்சனைகள், அவருடைய சுகாதாரம், கல்வி, வீடு வசதி, பாதை வசதிகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கு ஆராயப்பட்டது. அதே போல அரசியலிலே அவர்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். வடக்கிலே இருந்து வந்த முன்னாள் போராளிகள் எதிர்காலத்திலே தங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக பேச வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள். அந்த கடிதத்தையும் நாங்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு கொடுத்தோம். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.